சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி பகுதியில் விடிய அரசால் காரணமின்றி நிறுத்தப்பட்ட தனியார் பேருந்தை இயக்க வலியுறுத்தி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. புதூர் ஒன்றியத்திற்குட்பட்ட கட்டிக்குடிப்பட்டி கிராமத்தின் வழியாக பொன்னமராவதியில் இருந்து திருச்சிக்கு தனியார் பேருந்து இயக்கப்பட்டு வந்த நிலையில் திடீரென அது நிறுத்தப்பட்டுள்ளது. இதனால் பள்ளி கல்லூரி மாணவர்கள், விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் என அனைவரும் பாதிப்படைந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் புதூர் யூனியன் அலுவலகம் முன்பாக 10க்கும் மேற்பட்ட கிராமத்தைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. சேலம் மாவட்டம் மேட்டூர் மலைப்பாதையில் மரம் விழுந்ததால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. சீதா மலைப்பகுதியில் மேட்டூர் அணை கட்டுவதற்கு தேவையான கட்டுமான பொருட்களை கொண்டு வருவதற்காக பாதை உருவாக்கப்பட்டது. இந்நிலையில் மலைப்பாதையில் லேசான மண் சரிவு ஏற்பட்டதால் பழமையான கள்ளிமரம் சாலையின் குறுக்கே விழுந்ததால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. தகவல் அறிந்து வந்த நெடுஞ்சாலைத்துறையினர் சாலையின் குறுக்கே விழுந்த மரத்தை அப்புறப்படுத்தி போக்குவரத்தை சரி செய்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் குலசேகரம் அருகே சொகுசு ஜீப் மோதிய விபத்தில் ரப்பர் பால் வெட்டும் தொழிலாளி படுகாயமடைந்தார். செம்மண் காலவிளை பகுதியைச் சேர்ந்த கிறிஸ்துராஜ் என்பவர் ரப்பர் பால் வெட்டும் பணிக்காக செல்வதற்காக இருசக்கர வாகனத்தில் சென்றபோது கோணத்து விளாகம் பகுதியைச் சேர்ந்த பினாய் என்பவர் ஓட்டி வந்த ஜீப் அவரது வாகனம் மீது மோதியது. இதில் படுகாயமடைந்த கிறிஸ்துராஜ் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்துள்ள காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். சென்னை மணலி மண்டலத்தில் மாதந்தோறும் நடைபெறும் சாதாரண கூட்டத்தில் மாமன்ற உறுப்பினர்கள் அதிகாரிகள் உடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மக்களின் குறைகளை எடுத்துரைப்பதற்காக காத்திருந்த மாமன்ற உறுப்பினர்கள் அதிகாரிகள் மட்டுமே பேசிக் கொண்டிருந்ததால் ஆத்திரமடைந்தனர். தொடர்ந்து மாமன்ற உறுப்பினர்கள் பேசுவதற்கு வாய்ப்பளிக்கப்படாததால் மாநகராட்சி அதிகாரிகளிடம் எந்த பணிகளும் நடைபெறவில்லை என மாமன்ற உறுப்பினர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். உள்ளாட்சியில் நல்லாட்சி என்பதெல்லாம் வெறும் சொல்லாட்சி என செயல்படாத விளம்பர அரசை பொதுமக்கள் வசைபாடி வருகின்றனர். வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக நாகப்பட்டினம் துறைமுகத்தில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. வடகிழக்கு வங்காள விரிகுடா மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு பங்களாதேஷ் கடற்கரையில் உருவான காற்றழுத்த தாழ்வு நிலை வடகிழக்கு வங்காள விரிகுடாவில் மையம் கொண்டுள்ளது. இது வங்கதேசத்தின் கடலோர பகுதிகள் மற்றும் மேற்கு வங்கம் வழியாக அடுத்த 48 மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு திசையில் தொடர்ந்து நகரக்கூடும். மேலும் இது மேற்கு வடமேற்கு திசையில் வங்கதேச கடற்கரையை கடக்கும் என கணிக்கப்பட்டுள்ள நிலையில் நாகை, காரைக்கால் உள்ளிட்ட 9 துறைமுகங்களில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது.